Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆவியானவர் தமது வார்த்தையை இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால் 52 நாளில் 32வது நாள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இன்னும் மீதி எவ்வளோ நாள் இருக்குது? இன்னும் 20 நாள் இருக்குது. இந்த மாதம் முடிய 20 நாள் இருக்குது. இந்த ஜெபம் முடிய 20 நாள் இருக்குது. நிச்சயம் தேவன் நம்மை கட்டுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எரேமியா 29ஆம் அதிகாரம், எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 29ஆம் அதிகாரம், அதன் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை பின்பற்றி கொள்ளுங்கள். எரேமியா 29:3. யூதாவின் ராஜாவாகிய சிதைக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானியன் குமாரனாகிய எலியேசரின் கையிலும் எல்கியாவின் குமாரனாகிய மெகரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ரீபாலா ராகாதாரா நாமானா ரீபாடாகா தூரோனோ. நன்றி அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலையும் ஆவியானவர்களோடு பேசுவீராக. உமது வார்த்தை, உமது கிருபை, உமது பிரசன்னம், உமது தயவு எங்கள் மேல் அளவில்லாமல் பொழிந்தருளும். தொடர்ந்து எங்களோட பேசுங்க. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது, அடியேன் உம்முடையவன். எங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேச இந்த நேரத்தை எங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். மீண்டும் வாசிக்கலாமா? எரேமியா 29ஆம் அதிகாரம், அதன் 3வது வசனம். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். யூதாவின் ராஜாவாகிய சிதைக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பானின் குமாரனாகிய எலியேசரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமேரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம், ஏன் எரேமியாவை பார், உன்னை இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி எரேமியாவோடு ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட ஊழியத்தை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதில் எரேமியாவுடைய பிரதானமான ஊழியமே யாருக்கு தான்? யூதர்களுக்கு, அதாவது யூத கோத்திரத்திற்கு. இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட எப்ராயிமுக்கு அல்ல, அசிரியாவுக்கு சிறையாகி போகப்பட்டவர்களுக்காக அல்ல, சிறையிருப்பை பார்த்தும் மனம் திரும்பாத யூதர்களுக்கு. அல்லேலூயா. அப்போ எரேமியாவுடைய ஊழியம் யாருக்கு அப்படின்னா, சிறையிருப்பை கண்டும் மனம் திரும்பாத யூதர்களுக்கு. அப்போ ஸ்தோத்திரம், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சிகளை நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம், அநேக ஜெபித்தவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம், பாரம்பரியமாய் கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து பின்வாங்கி போனவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். எபிரேயர் 11 விசுவாச அறிக்கையை சொல்கிறது போல எத்தனையோ பேருடைய விசுவாசம் நம்ம பார்த்துருக்குறோம். மேகம் போன்று இத்தனை திறனான சாட்சிகள் நமக்கு இருக்கிற பாரமான எல்லாத்தையும் உதவி தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் கிறிஸ்து இயேசுவை நோக்கி தொடர்ந்து ஓடுங்கள்னு சொல்லப்பட்டதான அந்த வார்த்தை நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனாலும் சிலர் யூதர்கள் என்ன பண்ணலை, கர்த்தருடையதான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய தங்கள் இருதயத்தை விட்டு கொடுக்கல. அப்படிப்பட்டவர்களுக்கு எரேமியாவை கொண்டு கர்த்தர் தமது ஊழியத்தை நிறைவேற்ற வைத்தார். அப்படி தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், குறிப்பாக விக்கிரக ஆராதனைகள், விபச்சாரங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத கபடமான வாழ்க்கைகள்,
இப்படி தேவையற்ற வாழ்க்கையை தேவையுள்ளதாய் மாற்றிக்கொண்டதால் எதையெல்லாம் தேவன் வேண்டாம் என்று வெறுத்தாரோ, எதையெல்லாம் தேவன் ஆகாது என்று தள்ளினாரோ, அதையெல்லாம் ஆகும் என்று சொல்லி எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள் வைத்து, இருதயத்திற்குள் வைத்து, குடும்பத்துக்குள் வைத்து, அதனால் குழப்பம், பிரச்சனை, சமாதான குலைச்சல்னு பல காரியங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எரேமியாவுடைய வார்த்தை வருகிறது. எரேமியாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலரை பிடுங்கி எறிவது அல்ல. எரேமியாவுடைய ஊழியத்தின் நோக்கம் யூதர்களை பிடுங்கி எறிவது அல்ல, அவர்கள் இருதயத்தில் குடியிருக்கிற பாவத்தை பிடுங்கி எறிவதே அவருடைய நோக்கம். யூதர்களை சிறையாக்கி கொடுத்து அவர்களை அடிமைப்படுத்தி கொள்ளுவது தேவ சித்தம் அல்ல, அந்த சிறையிருப்பு என்கிற அந்த வாழ்க்கைக்குள் இவர்களை பிடுங்கி வைத்து அவர்களை மனம் திரும்ப வைப்பது. அப்ப சிறையிருப்பு எல்லாமே என்னன்னா பிடுங்குவதின் நோக்கம் என்ன? மீண்டும் நடுவதற்கான ஒரு முன் ஆயத்தம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் இந்த கோணத்தில் நம்ம பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு வாசித்த எரேமியா 29:3 வசனம் பார்க்குறப்ப அங்கே அடிமட்டத்தில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும், எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை தேவன் தள்ளினாலும், விளக்கினாலும், தாமதித்தாலும், தடை பண்ணினாலும், பூட்டி வைத்தாலும், அவர் தமது ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை ஒரு நாள் அவர் குறையாக வைத்ததே இல்லை. அல்லேலூயா. இந்த பிரசங்கத்துடைய முழு சாராம்சமும் இதை சார்ந்தே பிரசங்கம் போகும். இந்த பிரசங்கத்திற்கு ஒரு தலைப்பு சொல்லணும் அப்படின்னா, பாபிலோனிலும் கர்த்தரின் வார்த்தை அல்லது பாபிலோனிலும் தேவன் மகிமை, எப்படி வேணாலும் போட்டுக்காங்க. இது எனக்கு 3-4 வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து எனக்கு அது சரியான வார்த்தையை எனக்கு எடுக்க, ஏன்னா எல்லாமே சரியான வார்த்தையாக இருந்துச்சு, அதனால் உங்கள் போக்குக்கு நான் விட்டுறேன். பாபிலோனிலும் கர்த்தரின் வார்த்தை அல்லது பாபிலோனிலும் தேவ மகிமை அல்லது பாபிலோனிலும் கர்த்தருடைய பிரசன்னம் அல்லது சிறையிருப்பிலும் கர்த்தருடைய வார்த்தை, சிறைச்சாலையிலும் கர்த்தருடைய வார்த்தை, எப்படி வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நீங்கள் உங்கள் விருப்பத்தின்படி மனதில் நீங்கள் பதிய வச்சுக்கோங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ தேவன் தமது ஜனங்களை எங்கே வச்சிருக்காரு அப்படின்னா, பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டவர்களாக அடைக்கப்பட்டு எழும்ப முடியாத அளவுக்கு பிடுங்கி போட்டு வச்சிருக்கார். பிடுங்கி இடித்து அழித்து கவிழ்த்து எங்கே வச்சிருக்காரு? இப்போ பாபிலோனில் வச்சிருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவருடைய தண்டனை கொடுத்துட்டா, தண்டனை பெற்ற குற்றவாளியை நாம் எப்பொழுது மீண்டும் சந்திக்க ஆயத்தப்படுவோம்? எப்பொழுது அவனுக்கு ஆறுதலான வார்த்தை வெளிப்படும்? ஒரு தண்டனைக்கு உட்பட்ட ஒரு குற்றவாளிக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், ஒன்று அவனை சந்திக்கும் போகும்போது, ஒன்று அந்த குற்றவாளியை சந்திக்க போகும்போது, இரண்டாவது அந்த குற்றவாளி விடுதலையாகி வெளியே வரும் பொழுது, அந்த குற்றவாளி விடுதலையாகி வெளியே வரும் பொழுது, இந்த 2 காரியம்தான் நாம் அவர்களிடத்தில் பேசுவதற்கான ஒரு அனுகூலம் என்னாகும், உண்டாகும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே சிறைப்பட்டு இருக்கிறாங்கன்னா, பாபிலோனுக்குள்ள 70 ஆண்டுகளுக்கான சிறையிருப்பின் ஆண்டுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த 70 ஆண்டு கால சிறையிருப்புங்கிற வாழ்க்கைக்குள் இருக்கிற இந்த இஸ்ரவேலருக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்போ கொடுத்துருக்கணும்? 70 ஆண்டுகள் கழித்து கொடுத்துருக்கணும். ஏன்னா எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு கீழே அவங்க அடிமைகளாக இருக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய வார்த்தை அங்கே என்ன ஆகுது, உண்டாகுது. ஆபிரகாம்கிட்ட தேவன் சொன்னார், 400 வருஷம் உன்னுடைய சந்ததியர் அந்நிய தேசத்தில் சிறைப்பட்டு இருப்பாங்க, பின்பு நான் அவங்களை என்ன பண்ணுவேன், விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவேன்னு சொன்னார். அதே மாதிரி 400 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மோசையை கொண்டு என்ன பண்ணார், பேசினார். அப்போ எப்போ பேசியிருக்கணும் ஆண்டவர்? 70 ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் பேசியிருக்கணும். ஆனால் இங்கே முதல் சிறையிருப்பு நடந்த காலத்திலே தேவன் பேசுகிறார். முதலாம் சிறையிருப்பு, மொத்தம் 3 சிறையிருப்பு நடந்திருக்கு. எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதான பயணம் 3 சிறையிருப்பு பயணம். அந்த முதல் சிறையிருப்பு பயணத்தை கர்த்தருடைய வார்த்தை வெளியே வருது. முதல் சிறையிருப்பிலேயே கர்த்தருடைய வார்த்தை வருது. நம்முடைய தேவன் இடிக்கிறவர், பிடுங்கிறவர், அழிக்கிறவர்,
கவிழ்க்கிறவர் என்று நாம் வாசித்தாலும் அவருடைய கோபம் அக்கினியை போலது. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? அவர் சிங்கத்தை போல கர்ஜிக்கிறவர் என்று அவருடையதான ஸ்தோத்திரம் கோபத்தை குறித்து நாம் எத்தனை வர்ணங்கள் வர்ணித்தாலும் அத்தனை கோபத்திற்கு பின்பாக ஒரு அன்பை அவர் என்ன பண்ணியிருக்காரு? மறைத்து வைத்திருக்கிறார். அதான் உண்மையான வார்த்தை என்னையை பொறுத்த வரைக்கும். தேவன் நம்மிடத்தில் எத்தனை கோபமான முகத்தை காண்பித்தாலும் அத்தனை கோபமான முகத்துக்கு பின்பாக ஒரு அன்பை அவர் என்ன பண்ணியிருக்காரு? மறைத்து வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டா தாவீது சரியாய் கண்டுபிடித்தார். நான் தாவீது அடிக்கடி ஏன் இந்த பிரசங்கத்துல இந்த ஜெப நாட்களை நான் கொண்டு வரேன்னா, அவரை போல தேவனை புரிஞ்சுக்க யாராலையும் முடியல. அதனாலதான் இருதயத்துக்கு ஏற்றவன்னு தேவன் சொல்லிட்டாரு போல. தேவனுடைய உக்கிர கோபத்திலையும் அந்த அன்பின் முகத்தை பார்த்து தாவீது உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, உன்னுடைய பிள்ளை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அடிச்சிருவாரு, உன் சந்ததி இப்படி ஆயிரும், எல்லாமே சொல்லிட்டாரு. அத்தனை உக்கிர கோபத்தின் மத்தியிலையும் தாவீது என்ன பண்றாரு? இல்ல, அங்க ஒரு அன்பின் உருவம் எனக்கு என்ன பண்ணுது? அவருடைய அன்பின் வார்த்தை எனக்கு தெரியுது, அவருடைய அன்பின் உருவம் எனக்கு தெரியுது. நான் போனா நிச்சயமா எனக்கு அவர் உதவி செய்வார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்களுக்காக தேவன் நம்மை தண்டித்திருந்தாலும், நம்மை அடித்திருந்தாலும், நம்மை பிடுங்கி இருந்தாலும், நம்மை இடித்திருந்தாலும், நம்மளை கவிழ்த்திருந்தாலும், நம்மை ஸ்தோத்திரம் என்ன பண்ணியிருந்தாலும், நான் தேவனிடத்தில் திரும்புவேன் என்றால் அதான் வேதம் அழகா சொல்லுகிறது. 29:7 வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ண பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கு? நீ சிறைப்பட்டு இருந்தாலும் நீ என்னை தேடுகிறவனா இரு. சிறைப்பட்டு இருந்தாலும், இடிக்கப்பட்டாலும், பிடுங்கப்பட்டாலும், இன்றைக்கு ஒரு வேளை கடந்த நாட்கள்ல ஒரு 3 நாட்களாக நம்ம கேட்ட வார்த்தையில ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில இருக்கு. நான் பிடுங்கப்பட்டிருக்கேன், நான் இடிக்கப்பட்டிருக்கேன், நான் அழிக்கப்பட்டிருக்கேன், நான் கவிழ்க்கப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குமானால் தேவன் சொல்லுகிறாரு, நீ பிடுங்கப்பட்ட நிலைமையிலிருந்து என்னை நோக்கிப்பார், நீ இடிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து என்னை நோக்கிப்பார், நீ கவிழ்க்கப்பட்ட இடத்துல இருந்து என்னை நோக்கிப்பாரு, நீ அழிக்கப்பட்ட இடத்துல இருந்து என்னை நோக்கிப்பாரு, நான் உன்னோடு இடைபடுவேன். சிறையிருப்பு தான், சிறைப்பட்ட தேசம்தான், நீ விண்ணப்பம் பண்ணு, உனக்கு சமாதானத்தை நான் கொண்டு வரேன். இப்படி ஒரு வார்த்தை யாரால அங்க சொல்ல முடியும்? இந்த 29 அதிகாரத்தை நான் படிக்க இப்படியெல்லாம் ஒரு தெய்வம் மனிதனை நேசிக்க முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு தெய்வம் மனிதனை தண்டிச்சா தண்டிப்பு தான். இன்றைக்கு நான் புரிந்த வரைக்கும் இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாகி நீ இப்படிதான் இருப்ப, அந்த கோபத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்றுவாங்க. நான் நிறையா எனக்கு இந்த சின்ன சின்ன கதைகள் கேட்குற பழக்கம் இருக்கு. அப்படி கேட்டதுல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, கோபப்பட்டது தான். முன்மாரியும் வராது, பின்மாரியும் வராது. ஆனா ஸ்தோத்திரம், இந்த 29வது அதிகாரத்தை வாசிக்கிறப்பதான் ஒரு தெய்வத்துக்குள்ள ஒரு மனிதனை நேசிக்கிற இருதயம் இந்த அளவுக்கு ஆழமா இருக்கா. சிறைப்பட்டு போன கொஞ்ச காலத்திலே எரேமியாவை கொண்டு தேவன் நிருபம் எழுதுறாரு. சிறைப்பட்டு போன கொஞ்ச காலத்திலே தேவன் தமது வார்த்தையை அனுப்புறாரு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நான் இடிக்கப்பட்டு இருந்தாலும், நான் கவிழ்க்கப்பட்டு இருந்தாலும், நான் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவனாய் இருந்தாலும், நான் சிறைப்படுத்தப்பட்டவனாய் இருந்தாலும், நான் சிறைப்படுத்தப்பட்ட கொஞ்ச காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை தேடி வரும். அதை பிடித்து கொண்டால் நான் தப்பித்துக் கொள்ளுவேன். கொஞ்ச காலத்தில். ஏன்னா வேதம் சொல்றது, அவர் கொஞ்ச காலம் இப்படிதான் இருப்பாரு, மௌனமா இருப்பார். அல்லேலூயா. எனக்கு தண்டனை கொடுத்த கொஞ்ச காலம். தாவீதுக்கு 7 நாள் கர்த்தர் அமைதியா தான் இருந்தார். 7 நாளுக்கு அப்புறமா அமைதியா தான் இருந்தார். அந்த கொஞ்ச காலம் ஒரு கோபம் பற்றி எரியும் நம்ம மேல. அந்த கொஞ்ச காலம் அந்த கோபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை தேவன் தேடுகிறார். நன்மையை தேடுகிற நான், ஆசீர்வாதத்தை தேடுகிற நான், அரவணைப்பை தேடுகிற நான் கண்டிப்பையும் ஏற்றுக்கொள்ளணும். அந்த கண்டிப்பை ஏற்றுக்கொண்டு அந்த கண்டிப்புக்குள் மறைந்திருக்கிற தேவ அன்பை நான் புரிந்து அந்த அன்புக்கு என்னை விட்டு கொடுக்கும் போது அவர் என்னை கட்டுகிறவராய் காணப்படுகிறார்.
அல்லேலூயா. இந்த 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 வார்த்தையை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஆனா ஈஸியா இருக்கும். கர்த்தர் நல்லவர். அப்ப எரேமியாவோட தேவன் பேசுகிறாரு, எரேமியாவே என் ஜனங்களுக்கு ஒரு நிருபத்தை எழுது. என்ன ஆண்டவரே நியாயம் இதெல்லாம்? இப்பதான் சிறை பிடிச்சு கொண்டு போனீங்க. கொண்டு போன கொஞ்ச நாளே அவங்க இன்னும் பாபிலோனுக்கே முழுசா பெண்ணாம இருக்க மாட்டாங்க, போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க, அல்லது அங்க போய் இன்னும் ஒரு மாசம் கூட ஆயிருக்காது. என்னத்தை எழுத சொல்றீங்க இவங்களுக்கு? தேவன் நமது கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு அவர் சமீபம் உள்ள தேவனாக இன்றைக்கு இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது இந்த வார்த்தையை சொன்னார், என்னமோ தெரியல, நான் பாதாளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை கூப்பிட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பாதாளத்துக்கு யார் போவா? நரகத்துக்கு யார் போவா? அப்ப பாதாளத்துக்கு யார் போவா? வேத வார்த்தையின் பார்த்தாக்க இலைப்பாறுதலும் பரலோகம்னு சொன்னாக்க வேதம் சொல்லுது அது பரலோகம் இல்லப்பா, சரி பரலோகம் இல்லப்பா, இலைப்பாறுகிற ஸ்தலம் ஆபிரகாமின் மடி. இப்ப பாதாளத்தில் தேவன் பிரசங்கம் பண்ணார். அங்க பாதாளத்தில் யார் இருந்தா? பாவம் செய்து விழுந்து போனவர்கள் எங்க இருக்கிறாங்க? பாதாளத்தில் இருக்கிறாங்க. இப்ப தாவீது சொல்கிற வார்த்தை என்ன? நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், விழுந்தால் அல்ல, நின்றால் அல்ல, படுக்கை போட்டாலும், நான் பாவத்தில் படுத்து கடந்து நான் உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் எனக்காக நீர் வருகிறீர். யார் வருவா? ஒரு 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 குடிகாரன், ஒரு குடிக்கிற ஒரு மனிதர் நல்ல ஃபுல் மப்பில் இருந்துட்டு, தம்பி எனக்கு பஸ்ஸுக்கு போக காசு கொடுங்க, யாராவது காசு கொடுப்போமா? தம்பி எனக்கு பசிக்குது, சோறு வாங்கி கொடுங்க, யாரும் சோறு வாங்கி தருவோமா? போயா நீ மறுபடியும் போய் வாங்கிட்டு போய் குடிக்க தான் போகிறோம் உனக்கு எதுக்கு? நான் சொல்லியிருக்கேன், அதனால நான் தைரியமாக சொல்கிறேன், நான் சொல்லியிருக்கேன். ஏன் அவங்களுடைய தோற்றம் நம்மளை என்ன பண்ணுது? இவன் கொடுத்தா திரும்ப தெளிஞ்சோன்னே மறுபடியும் என்ன பண்ணுவான்? ஒரு குவார்டர் பாட்டில் இடுப்பில் சொல்லிக்கிட்டு மறுபடியும் குடிச்சிருவான், இவன் வேணாம். இதுதான் நம்ம தோணும். ஆனால் வேதம் சொல்றது, நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நான் கூப்பிடும்போது கர்த்தர் எனக்கு வருகிறார். ஏன்? அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு. நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் ஏன் நமக்கு அவர் பதில் கொடுக்கிறாரு? கூப்பிடும் போதெல்லாம் ஏன் தேவன் பதில் கொடுக்கிறார்? இருக்கிற வேலை கிடையாதா? இல்லை அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. நம்ம ஒருத்தரை மட்டுமே கண் நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கூப்பிட்றப்பெல்லாம் பதில் தராதான் அவருக்கு வேலையா? ஏன் கூப்பிட்றப்பெல்லாம் உடனே பதில் தராரு தெரியுமா? இப்போவாவது மனம் திரும்ப மாட்டானா? நான் இவ்வளவு செஞ்சும் எனக்கு கர்த்தர் உதவி செய்கிறாரே, மனம் திரும்ப மாட்டானா? நமக்கு ஒரு நெருங்கிய நண்பர், உறவினர்கள், நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணாலும், நம்ம அவங்களுக்கு உதவியே செய்யாமல் இருந்தாலும், ஒரு ஃபோன் காலுக்கு ஒரு நன்மை வருதுன்னா நம்ம அவங்களை எப்படி பார்ப்போம்? சே நல்ல மனுஷன்டா, அதனால நான் ஃபோன் பண்ணி பேசுனதில்ல, வருஷ கணக்காச்சு, ஆனாலும் உதவின்னு உடனே என்ன பண்ணா? யோசிக்காமல் அனுப்பினா இல்லை. அப்போ நம்ம பேசுகிறோம். ஒரு முறை ஐயா கூட சொன்னாங்க, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அவரை எனக்கு சரியாக யாருன்னு தெரியல, மனதில் ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா பேசணும், உடனே ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ பணம் எனக்கு கொடுத்தாங்க, ஏதோ ஒரு காரியம் செஞ்சதாக எனக்கு சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை, பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் கூப்பிட்ட வேகத்துக்கு என்ன பண்ணுறாங்க? எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கான உதவியை தராங்க. ஏன்? இன்னும் உன் மேலே எனக்கு அந்த அன்பு இருக்கு, இன்னமும் உன் மேலே எனக்கு அந்த அக்கறை இருக்கு, இன்னமும் எனக்கு உன் மேலே அந்த கரிசனை இருக்கு என்பதை காண்பிக்கிறது அந்த உதவி. அப்போ நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் வேதம் சொல்லுகிறது அவர் என்னை அங்கேயும் வந்து தேற்றுகிறவராக இருக்கிறார். இப்போ பாபிலோனிய ஜனங்கள் எங்கே இருந்து தேவன் கூப்பிட சொல்றது யாரு? கூப்பிட சொல்றது யாரு தான்? கர்த்தர் தான். இங்கே வந்து கூப்பிட சொன்னது ஊழியக்காரன் கிடையாது. எப்பா நீ பாவம் பண்ணிட்ட போய் ஜெபம் பண்ண ஊழியக்காரன் சொல்ல, பாவத்தில் ஜெபம் பண்ண சொல்றதே கர்த்தர் தான். நீ சிறைப்பட்டதுனால ஜெபம் பண்ண கர்த்தர் தான் சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சிறை இருப்ப தேவன் கொடுத்திருந்தா, இடிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் கொடுத்திருந்தா, பிடுங்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் கொடுத்திருந்தா, பிடுங்கப்பட்டு வேறு சாகிற நிலைமையில கடந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. யோபு சொன்ன ஒரு வார்த்தை, வேறு செத்தாலும் என்ன ஆகும்? தேவனுடைய பிரசன்னம் என்கிற தண்ணீரின் வாசனை பட்டா அது துளிர்க்கும்னா என் வாழ்க்கை ஏன் துளிர்க்காது? வேதம் சொல்லுகிறது, அந்த புல்லை விட உன் வாழ்க்கை கேவலமானது கிடையாதுப்பா. அந்த புல்லை விட உன் வாழ்க்கை கேவலமானது கிடையாது, அதை பார்க்கும் நீ விசேஷித்தவன். அப்போ ஒரு புல்லோட வேறு செத்தாலும், அது காஞ்சாலும், அதுல கடைசி ஒரு துளி ஜீவன், ஒரு 1% இருக்கும்போது தண்ணீரின் வாசனை பட்டா அது மறுபடியும் கிடுகிடுன்னு என்ன பண்ணுது? 100% சார்ஜ் ஆகுது. ஆனா வேதம் சொல்லுது, புல்லை விட நீ எனக்கு மேன்மையானவன், புல்லை விட மேன்மையானவன். அப்ப ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கை சாகிற நிலைமையில கடந்தாலும் பாவத்தின் நிமித்தம்
ஏன்னா அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு தயக்கம் வர்றது காரணமே, நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை தேவன் தண்டிச்சிட்டாரு, எனக்கு சிறையிருப்பு காலம் வர வரைக்கும் நான் என்ன பண்ண முடியாது, நான் வெளியில் வர முடியாது, ஏன்னா தண்டனை நாட்கள் சொல்லியாச்சு. இன்னைக்கு ஜெயிலில் கைதிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஒரு ரிலீஸ் டேட் வச்சுருக்கிறாங்க. என்ன ரிலீஸ் டேட்டு? சுதந்திர தினத்தன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஜனவரி 26 ரிலீஸ் பண்ணுறாங்களா? எனக்கு தெரிஞ்சு 2 ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே தெரியாது. இந்த 2 டேட் என்ன பண்ணுவாங்க? சுதந்திர தினத்துக்கும் காந்தி ஜெயந்திக்கும். எதற்காக? எல்லாரும் ஜெயிலுக்கு போங்கப்பா, போய் கற்றுக்கிட்டு வாங்க. எல்லாரும் போய் ஜெயிலில் போய் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு எப்போ அனுப்புவான்னு கேட்டு அதுக்கப்புறம் திரும்ப வெளியில் வாங்க. அல்லேலூயா. நல் நடத்தையின் பெயரில் உங்களை விடுதலை செய்கிறோம். இந்த வார்த்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல் நடத்தையின் பெயரில் என்னையை விடுதலை செஞ்சிட்டாங்க. இந்த நல் நடத்தைக்கு காரணம் என்ன? நான் செஞ்சது தப்பு, நான் பண்ணது திருட்டு, நான் பண்ணது கொலை, நான் பண்ணது வேசித்தனம், நான் பண்ணது கொலைக்கும் மேலான காரியம். ஆனாலும் நான் மாறி மனம் திரும்பும் பொழுது நல் நடத்தையின் பெயரில் ஒரு மனிதன், ஒரு அதிகாரி, ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க போலீஸை போல ஒரு கொடூரமானவங்க யாருமே, போலீஸை போல ஒரு இரக்கமற்றவங்க யாருமே. அப்படிப்பட்டவங்களை இறங்கி ஒருவனை வெளியில் விடும்போது பரலோக தகப்பன் இறங்குவாரா இறங்க மாட்டாரா? புரியலையோ? சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அப்ப இரக்கம் இல்லை என்று பெயர் வாங்கப்பட்ட அதிகாரிகளே ஒருவருடைய நல் நடத்தையை பார்த்து சுதந்திர தினத்துக்கும் காந்தி ஜெயந்திக்கும் விடுதலை பண்ணுவாங்கன்னா, என் நல் நடத்தையை கண்டு என் தகப்பனுக்கு உதவி செய்வாரா மாட்டாரா? எகிப்துல இருந்த ஜனங்களுக்கு 400 வருடங்கள் முழுசா கொடுத்தாரு. ஆனா பாபிலோனியருக்கு மட்டும் ஒரு சலுகையை சேர்த்து கொடுத்தாரு. முதல் சிறையிருப்புல விட்டுட்டாரு. முதல் சிறையிருப்புல, ஏன்னா அங்க வந்து சொந்தமா ராம்சேஸ் என்ற பட்டணம் இருக்கு. அங்க ஒரு 50 ஆண்டு காலங்களுக்கு காப்பாத்துறதுக்கு யோசேப்பு இருக்காரு. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வரப்பதான் நெருக்கடி வருது. நமக்கு நெருக்கடி வந்தா தேவனை தேடுவோம். இவன் போறதே நெருக்கடிக்குள்ளதான். எகிப்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருக்கடி வந்தப்பதான் தேவனை தேடினாங்க. ஏன்னா அது வரைக்கும் யோசேப்பு இருக்காரு. ஒரு 50 அல்லது 70 ஆண்டு காலங்கள் யோசேப்பு காப்பாத்திட்டாரு. யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வர வரைக்கும் ராம்சேஸ் என்ற பட்டணத்துல உங்களுக்கு நல்ல வீடு வாசல், ஆடு மாடு எல்லாமே இருக்கு. ஸோ வெல் செட்டில்டு. ஒரு நெருக்கம் வரும்போது தான் ஐயோ அம்மா குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எகிப்தியர் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன பண்ணாரு, பதில் தந்தார். ஆனா இந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. இவன் போனதே எப்படிதான், வெறுமையாக்கப்பட்டு தான் கொண்டு போகப்பட்டான். எகிப்துக்கு போறப்ப கூட ஆடு மாடோட போனாங்க. யோசேப்பு சொல்றாரு பார்வோன் கிட்ட, எங்களுடைய சகோதரர்கள் தகப்பன்கள் எல்லாம் மெய்ப்பர்கள், ஸோ அவங்களுக்கு ராம்சேஸ் என்ற பகுதியில் புல்வெளிகள் அதிகமா இருக்கும், அவங்க அங்கே ஆடு மாடுகள் மெய்த்து என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க தங்கள் பிழைப்புல ஓட்டிக்குவாங்க. அப்ப அங்க என்ன மிஞ்சி இருக்கு, மிருக ஜீவன்கள் மிஞ்சி இருக்கு, கால்நடைகள் மிஞ்சி இருக்கு. ஆனா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறப்ப என்ன மிஞ்சி இருந்துச்சு? ஒன்றும் மிஞ்சல. எல்லாத்தையும் அவன் தீக்கரையாக்கி போட்டு அவன் அள்ளி போட்டு ஆலயத்தின் பரிசுத்த பனிமுட்டுகளை கூட என்ன பண்ணிட்டாங்க, வேற அள்ளி போட்டு போயிட்டாங்க. இவங்களை எப்படி கொண்டு போனாங்களாம், இந்த ஜெயிலில் 2 கையையும் கட்டி 2 காலையும் கட்டி, நீங்கள் பழைய ராஜாக்கள் படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கிறிஸ்தவ ராஜாக்கள் படங்கள் பார்த்துருக்கப்போ இந்த தானியேல் சாமுவேல் பார்க்குறப்ப இப்படியே கட்டி கொண்டு வருவாங்க. என்ன இப்படியே கட்டி ஒரு வரிசையில் போவாங்க. ஒரு பெரிய சங்கிலி இருக்கும். அந்த ஒரு சங்கிலியில் ஒருத்தன் விழுந்தாலும் எல்லாரும் கீழே விழுகுவான். ஒருத்தன் நடக்கலன்னா யாரும் நடக்க முடியாது. அப்படி எல்லா கைக்கும் காலுக்கும் தலைக்கும் சேர்த்து ஒரே சங்கிலி போட்டிருப்பாங்க, லென்த்துக்கும். அது எத்தனை வருஷம் இருக்கோ அத்தனை வருஷம் போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க எப்படி போறாங்க, ஒண்ணுமே இல்லை. வஸ்திரம் முழுசா இருந்துச்சான்னு கூட முழுசா தெரியல. அப்படி ஒரு அந்த கந்தர கோலத்துல சங்கிலி கட்டி நடப்பயணம் கொண்டு போறாங்க எருசலேம்லேருந்து பாபிலோனுக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்படி தெரியுமா வருது, நீ என் நிமித்தம் உன் பாவத்தினால நீ எவ்வளவு அடிக்கப்பட்டிருந்தாலும், நீ உபத்திரவத்துக்குள்ள தள்ளப்பட்டிருந்தாலும், உபத்திரவத்துக்குள் தள்ளப்பட்டாலும், சிறையிருப்புக்குள் தள்ளப்பட்டாலும், பலவீனத்துக்குள் தள்ளப்பட்டாலும், இன்னொருவருடைய ஆதிக்கத்துக்குள் தள்ளப்பட்டாலும், ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டாலும், நீ எழும்பி வர முடியாதபடிக்கு ஆழத்தில் தள்ளப்பட்டாலும், நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. அதில் இந்த 4வது வசனத்தை வாசிக்கிறேன்.
இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாம் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், அனைவருக்கும் அறிவிக்கிறது தண்டோரா போறார். இதனால் ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது என்னவென்றால் அப்படின்னு தண்டோரா போட்டுட்டு, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். எங்க இவங்க பாபிலோனுக்கு பிக்னிக்கா போனாங்க? பாபிலோனுக்கு சுத்தி பார்க்க எதுவும் போனாங்களா? டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு எதுவும் போனாங்களா? போனதே எப்படி? கைதி மாதிரி. வீடு கட்ட எங்க பணம் வரப்போகுது? தோட்டம் போட எங்க நிலம் வரப்போகுது? இல்லை வீடு கட்ட யார் நிலம் கொடுப்பா? ஒரு ஒரு துளி நிலம் கூட கிடையாது அவங்களுக்கு. ஆனால் தேவன் சொல்றாரு, நீ பாதாளத்திலிருந்து கூப்பிட்டாலும் நான் உன்னை கட்டுவேன். பாதாளத்திலிருந்து கூப்பிட்டாலும் நான் கட்டுவேன், கட்ட வைப்பேன். வீடு கட்டு, தோட்டம் போடு. அங்கே அழகா சொல்றாரு, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்தையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷன் கொடுங்கள். இவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று நீங்கள் அங்கே பெருகி, குறுகாமல் பெருகி. ஆறுதல் எப்படி வருது? விடுதலை பண்ணுவேன்னு வார்த்தை வரல. என் ஜனமே, உன் பாவத்துக்கான தண்டனை நான் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டேன். உன் பாவத்துக்கான தண்டனையில நீ வாழ்ந்தே ஆகணும். 70 ஆண்டு காலம் நீ எங்க வாழ்ந்தாகணும்? பாபிலோன்ல சிறைப்பட்டு வாழ்ந்தே ஆகணும். ஆனால் ஒரு கிருபையை நான் தரேன். நீ சிறைப்பட்டு இருக்கிற தேசத்துல, நீ அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற தேசத்துல, நீ ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கப்பட்ட தேசத்துல என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் இடம் கொடுக்கிறேன். நீ குடியிருக்கும்படி இடம் கொடுக்கிறேன். நீ கனிகள் சாப்பிடும்படி சொந்த தோட்டத்தை என்ன பண்றேன்? காசுக்கு வாங்கி சாப்பிடுன்னு சொல்ல, சொந்தமாய் நீ பயிரிட்டு அதை எடுத்து நீ சாப்பிடுன்றார். காசுக்கு வாங்கினா எத்தனை ஆப்பிள் கிடைக்கும்? நம்ம காசு கொடுத்து ஆப்பிள் வாங்கினா எத்தனை ஆப்பிள் கிடைக்கும்? 1 கிலோ 4 ஆப்பிள் 3 ஆப்பிள் கிடைக்கும். என் வீட்டில் ஆப்பிள் மரம் இருந்துச்சுன்னா நினைக்கப்படம் பிடிங்கி தின்னு. எப்பயுமே ஒரு ஆப்பிள் 2 ஆப்பிள் தொங்கும். மோஸ்ட் 1 or 2 ஆப்பிள்ஸ் என்ன பண்ணும்? இருக்கும், சாப்பிடுவேன். அதை தான் தேவன் சொல்றாரு, நீ காசுக்கு எதையும் வாங்க தேவையில்ல. நீ திராட்சை தோட்டம் போடு, நீ ஆப்பிள் மரம் வை, நீ ஆரஞ்சு மரம் வை, நீ மாதுளையை வை. அதில் வர கனி எடுத்து என்ன பண்ணு? சாப்பிட்டுக்கிட்டே இரு. உனக்கான விளைச்சலை, உனக்கான ஆசீர்வாதத்தை, உனக்கான நற்கனிகளை நீ சிறைப்பட்ட இடத்துல நான் உனக்கு என்ன பண்றேன்? கொடுக்குறேன். அப்போ பாபிலோனுக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவரா இருப்பார்? நம் தேவன் எப்படிப்பட்டவரா இருப்பார்? சிறைப்பட்டு போன அந்த சீயோனுக்காக தேவன் பதறுகிறார், கதறுகிறார்னா அந்த சீயோனுக்கு தேவன் எத்தனை உயர்ந்த இடத்தை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சிறைப்பட்டு போனாலும் தேவன் நம்மை கட்டுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது எரேமியா 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. எரேமியா 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. இங்கே கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் இருக்கு, முடிஞ்சா வாசிங்க, இல்லைனாக்க குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா வாசிச்சுட்டே போனால் அது மறுபடியும் வேற ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிடும்? கொண்டு போயிடும். கர்த்தர் நல்லவர். எரேமியா 7ஆம் அதிகாரங்கள்ல தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை உனக்கு இருக்கு. அங்க எப்படி சொல்றாரு? அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றாரு. நம்ம அதே போன வாரங்கள்ல நம்ம 7ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 16வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். நீ விண்ணப்பம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன், நீ ஜெபம் பண்ணாலும் நீ கேட்க மாட்டேன். இப்ப தேவன் ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேன்னு சொன்னவர் ஜெபம் பண்ணி கேட்கிறேன்றார். ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேன்னவர் இப்ப ஜெபம் பண்ணி கேட்கிறேன்றார். ஏன்? எப்படி? இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேன்னு சொன்னவர் நீ ஜெபம் பண்ண நான் கேட்கிறேன்றார். எனக்காக ஒரு ஊழியக்காரர் வந்து என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாராம், ஆனா நான் ஜெபம் பண்ணா கேட்பாராம். இது எப்படி சாத்தியமாகும்? இந்த இரண்டுக்கும் இடையில் நடந்த காரியம் என்ன? தேவன் விரும்புகிறது என்ன?
நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதுன நான் மீண்டும் கட்டப்படுவதற்கு, நான் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, நான் மீண்டும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நான் மீண்டும் உயர்த்தப்படுவதற்கு, அந்த இடைப்பட்ட காலத்தில் என்னிடத்தில் தேவன் விரும்புகிற அந்த நற்செயல் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இதுவரை நான் தேவனுக்கு விரோதமாய் பின்பற்றின சகலவற்றையும் நிறுத்த வேண்டும். அது ஒண்ணுதான் அவர் விரும்புகிறது. இதுவரைக்கும், இந்நாள் வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும், இந்த சிறைப்பட்டு வாழ்கிற இந்த வாழ்க்கையிலையும் நான் இன்னும் தேவனுக்கு விரோதமாய் என் இருதயத்தை எவ்வளவாய் கடினப்படுத்தியிருக்கிறேனோ அந்த கடினமான தன்மையை நான் கத்தரித்து தேவனுக்கு முன்பாக என்னை மீண்டும் உயிர்ப்பிக்க விட்டு கொடுப்பேன் என்றால், அந்த தண்ணீரின் வாசனைக்கு என் வாழ்க்கையை நான் விட்டு கொடுப்பேன் என்றால், அவர் புது உயிர் தந்து, புது கிருபைகள் தந்து, புது வாழ்க்கையை தந்து, புது இடங்களை கொடுத்து அவர் நம்மை புதிய வாழ்க்கையை வாழ வைக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். எங்க? அந்நிய தேசத்துல. அந்நிய தேசத்துல. ஏன்னா நம்முடைய தகப்பனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்கு. எங்க விழுந்தியோ அங்கேயே உன்னை எழுந்திருக்க வைப்பேன். இப்ப இந்த ஜனங்கள் எங்க அவமானப்பட்டிருக்கிறாங்க? பாபிலோன்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் இதுக்கு முன்னாடி அவமானப்பட்டது எங்க? எகிப்துல. சிம்சோன் அவமானப்பட்ட இடத்துல தான் அவன் தலையை தேவன் என்ன பண்ணாரு? உயர்த்தினாரு. தாவீது அவமானப்பட்ட இடத்துல தான் தேவன் உயர்த்தினாரு. இப்படி யார் யார் எங்கெங்க அவமானப்படுத்தப்பட்டாங்களோ அங்கேயே தேவன் மீண்டும் அவர்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். அப்ப நான் அவமானப்படுத்தப்பட்ட அந்த வாழ்க்கையில் நான் உயர்த்தப்படுவதற்கு, அந்த அவமானத்துக்கு நான் தான் காரணமா இருந்திருப்பேன். கண்டிப்பா என் வாழ்க்கையில வந்த அவமானங்களுக்கு நானே காரணரா இருந்திருப்பேன். ஏன்னா நான் செய்த காரியத்திற்கு தேவன் கொடுத்த பதிலாக இருக்கும், தண்டனையா இருக்கும். ஆனாலும் அதிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுவாய் என்றால் உனக்கு என் ஆறுதலின் வார்த்தை என்ன பண்ணும்? வரும். அது வெறும் ஆறுதலாய் மாத்திரமல்ல, அது நம்மை உயிர்ப்பித்து கட்டுகிற வார்த்தையாகவும் இருக்கிறது. அப்ப இங்க ஜனங்களுக்கு இந்த 7ஆம் அதிகாரத்துல அவங்க செஞ்ச அநேக காரியங்களை சொல்லி தேவன் சொல்றாரு. அந்த 25வது வசனம் நினைக்கிறேன், நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை தினம் தினம் உங்களுக்கென்று ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தேன், ஆனாலும் நீங்க என்ன பண்ணல? கேட்கல. தினம் தினம் என் ஊழியக்காரன் என்ன பண்ண? நான் அனுப்புனேன், நீங்க கேட்கல. இதுக்கப்புறம் கேட்பீங்களா? சிறைப்படுவதற்கு முன்பாக தேவன் கொடுத்த சகல கண்டிப்பையும் ஏற்காத இருதயம் மீண்டும் அந்த கண்டிப்பை ஏற்கும் என்றால், சிறைப்பட்ட வாழ்க்கையிலையும் அது எப்படி சொல்றது, சிறைப்பட்டால் அங்க ஒரு பெரிய சிங்காசனம் இல்ல. சரி, கர்த்தர் நல்லவர். எப்படி இருந்தாலும் அங்க எனக்கு ஒரு சுதந்திரத்தை அவர் என்ன பண்றார்? வைக்கிறவரா இருக்கிறார். சிறைப்பட்டாலும் அங்கு ஒரு சுதந்திரம் எனக்கு உண்டாகிறது. எப்படி? எதையெல்லாம் தேவன் வேண்டாம் எச்சரித்தும் நான் கேளாமல் போனேனோ, அதாவது எச்சரித்தும் நான் கேளாமல் போனேனோ அதை மீண்டும் கீழ்ப்படியும் போது, அதற்கு மீண்டும் என்னை விட்டு கொடுக்கும் பொழுது, சிறையிருப்பிலும் ஒரு பெரிய சுதந்திரத்தை தேவன் எனக்கு என்ன பண்றாரு? உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப இதுவரைக்கும் என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்கல, இதுவரைக்கும் என்னுடைய வார்த்தையை கேட்கல, இதுவரைக்கும் நான் பேசினதான பிரமாணங்களை நீ ஃபாலோ பண்ணல, இப்ப சிறைப்பட்டுட்ட, இதுக்கப்புறமாவது கேட்கிறவன நான் வாழ வைக்கிறேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு, இனி நீந்தினா என்ன, நீந்தாட்டி என்ன, அதோட போய் எங்கேயாவது எனக்கு கரை ஒதுங்குவோம், காக்காவோ யாராவது பார்த்து என்ன பண்ணுவாங்க? அள்ளி போட்டும். இல்லை, ஆகாயத்து பறவைகளுக்கு நம்மை உணவாக்குவதற்காக தேவன் நம்மளை உருவாக்கல. ஒரு வலையில மீன் அகப்படணுமே தவிர ஒரு வலையில மனிதன் என்ன பண்ணக்கூடாது? அகப்படக்கூடாது. அப்படி தேவன் நம்மளை அழைக்கல. தேவன் சொல்லுகிறாரு, நீ உன் தலைக்கு மேல வெள்ளம் போனாலும் நீ கை தூக்கு, நான் தூக்குறேன்றார். பேதுருக்கு அதானே பண்ணாரு. மூழ்கிட்டாரு, கையை தூக்கிட்டார். ஆண்டவரே இங்கேதான் மூழ்கி இருக்கிறேன், தூக்கிருங்க என்னைய. கையை பிடிச்சாரு, மேல தூக்குனார். அப்ப மூழ்கினாலும், சிறைப்படுத்தப்பட்டாலும், பாபிலோனுக்கு போகப்பட்டாலும், எகிப்துக்கு போகப்பட்டாலும், கர்த்தரை விட்டு தூரமாய் போனாலும் ஒரு உணர்வு வரும் என்றால், இளையகுமாரனுக்கு ஒரு உணர்வு வந்தபோது, அந்த இளையகுமாரன் நேரா வீட்டுக்கு வந்தப்ப தகப்பன் ஏதாவது பேசினாரா? எதுவும் பேசல. அந்த உணர்வு தான் தேவன் விரும்புகிறது. சிறைப்பட்டாலும், தூரமாய் போனாலும், இழந்தவனாய் இருந்தாலும், எல்லாவற்றையும் வெறுமையாக்கினவனாய் இருந்தாலும், உணர்வடைந்து தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்றால், அந்த கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்து எனக்கு வீட்டை உண்டாக்குறவர் அவர். நான் குடியிருக்க என்னைய உருவாக்குறவர் அவர். எனக்கு தோட்டங்களை உருவாக்குறவர் அவர்.
என் சந்ததி வளருவதற்கு உதவி செய்கிறவர் அவர். எந்த சிறையிருக்கப்பட்ட தேசத்திலேயாவது அடிமைக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? அடிமைக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? அடிமைக்கிட்ட யாராவது பொண்ணு எடுப்பாங்களா? அவங்கள நாசம் பண்ணுவாங்களே தவிர திருமணம் பண்ண மாட்டாங்க. அடிமை பெண்களின் வாழ்க்கையை நாசம் பண்ணுவாங்களே தவிர திருமணம் பண்ண மாட்டான். தேவன் சொல்றாரு, உன் பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும், உன் பையனுக்கு பொண்ணு கிடைக்கும், அவங்க பிள்ளைங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கும். நீ குறுக மாட்ட, நீ குறுகாமல் பெருகியிருப்ப. அப்ப தேவன் ஒருவருடைய வாழ்க்கையின் தரத்தை எப்படி உயர்த்துறார்? ஒரு பாபிலோனில் நான் சிறைப்பட்டு இருக்கிறேன்னா அங்க எனக்கு ஒரு மரியாதை உண்டாகணும்னா அதுக்கு தான் சொன்னார், வீடு கட்டுறேன். சொந்த வீடு இருக்கா? இருக்கு. தோட்டம் தரவு இருக்கா? இருக்கு. பொண்ணு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். நான் உன் வீட்டில் பொண்ணு எடுத்தேன், எனக்கு எவ்வளவு கொடுப்பேன்? என்கிட்ட 10 ஏக்கர் நிலம் இருக்கு, அதில் திராட்சை கொடி போட்டிருக்கேன், மாசத்துக்கு இத்தனை கொலை நான் என்ன பண்றேன்? கொள்முதல் பண்றேன். இவ்வளவு வருமானம் வருதுன்னா அது பொண்ணு வாங்காம இருப்பானா? இல்லை பொண்ணு கட்டாம இருப்பானா? ஏன்னா அந்த சிறை அடிமையாய் வந்தவங்க அடையாளம் போய் இப்போ அடையாளம் எப்படி மாறிடுச்சு? அடிமை என்கிற அடையாளம் அல்ல, பாபிலோனில் ஒரு நல்ல குடிமகன், ஒரு வணிக வியாபாரி, ஒரு நல்ல ஆஸ்தி உடையவன், ஒரு நல்ல செல்வாக்குடையவன். இந்த வார்த்தையை, இந்த வாழ்க்கையை தேவன் எப்படி கொடுக்குறாரு? நான் மாறும்போது நான் சிறைப்பட்ட இடத்துலையும் என் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏதாவது புரியுதா? இல்லை புதுசாக ஏதாவது சொல்லிட்டேனா? இல்லை திருத்துன்னு முழிக்கிறீங்களா? என்னடா இவர் பாட்டுக்கு நம்ம புதுசாக பிரசங்கம் பண்ணுறாரு, வர வர மனுஷன் சரியில்லைன்னு எதுவும் மண்டைக்குள்ள ஓடுதா? இப்போலாம் இல்லைல்ல, கர்த்தர் நல்லவர், பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலாம்ல. ஆமாம், ஸ்தோத்திரம். நீங்கள் பார்க்குறத பார்த்தா தன்னால் அடிப்பேன் கொள்ளுவேன் குத்துவேன் தான் நினைக்கடா கட்டுவேன்னு கத்திட்டு இருக்காருன்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. என்ன பண்ணுறது, என் நிலைமை இப்படி ஆகி போச்சு இன்னைக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். என் வாழ்க்கை எத்தனை தொலைவில் போய் கடந்தாலும், தொல்லைகளை கடந்தாலும், தொலைவில் கடந்தாலும் ஒரு நோக்கி நான் கூப்பிடுவேன்னு சொன்னான், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்க. இந்த வார்த்தையை தியானிக்கிறப்ப எனக்கு இன்னொரு மனுஷனை தேவன் ஞாபகப்படுத்தினார். நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை தானியேல் இந்த வார்த்தைக்கு அப்புறமா தான் தன் வாழ்க்கையில் ஜெபத்தை ஆரம்பிச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். சிறைப்பட்டு போயிட்ட, நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, நான் உன்னை குடியிருக்க வைக்கிறேன்னார்ல. அதற்கு ஒரு சரியான உதாரணம் யாருன்னா தானியேல். காலையில் ஜெபம் பண்ணுவார், மாலையில் ஜெபம் பண்ணுவார், அந்தி சந்தி மதியம் 3 வேளையும் என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவார். ஆனால் எங்கே இருக்காரு? பாபிலோனில், அடிமைத்தனத்தில், சிறையிருப்பில், பொருளாதார வீழ்ச்சியில், குடும்ப நெருக்கடியில், வியாதியின் பிடியில், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்கிற மனுஷன் 3 வேளை ஜெபம்னா எப்படி தேவன் கேட்காம இருப்பார்? தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமும் அவருக்கு 400 வருட கால தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஸ்தோத்திரம், யோவானுக்கு வருங்காலத்தின் தரிசனத்தை கொடுத்தாங்க. நான் எப்படி நினைக்கிறேன்னா, பழைய ஏற்பாட்டுக்கு யோவான்னா, புதிய ஏற்பாட்டுக்கு யோவானா, பழைய ஏற்பாட்டுக்கு தானியேல். அதையும் இதையும் ஒத்துதான் இன்றைக்கும் பிரசங்கங்கள் என்ன பண்ணுது? பண்ணப்படுகிறது. அடிமைப்பட்டனுக்கு தரிசனம் யாராவது கொடுக்க முடியுமா? அடிமையா போனவனுக்கு வரும் நாட்களை வெளிப்படுத்த முடியுமா? அவனை எப்படிப்பட்டவனா போயிருக்கிறான்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுட்டு போயிருக்கான். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவனுக்கு எப்படி தேவன் தரிசனம் கொடுக்கலாம்? எப்படி தேவன் சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ண கிருபையை கொடுக்கலாம்? எப்படி தேவன் அந்த தேசத்தை உயர்த்தி வைக்கலாம்? இந்த கேள்வி நமக்கு வருமா வராதா? அவன் கண்ணுக்கு நான் பாவம் பண்ணாத நான் பார்த்தேன் பாஸ்டர், ஆனால் நல்லா இருக்கான், இது எப்படி சாத்தியம்? இப்போ தானியேலை பார்த்து ஜனங்கள் கேட்குற கேள்வி எப்படி கேட்டிருப்பாங்க? அவனு சிறையிருப்பில் வந்தவன் தானே, அவனு கைதி தானே, அவன் எருசலேம்காரன் தானே, அவனுக்கு மட்டும் எப்படி இத்தனை சலுகை கிடைச்சிச்சு? இந்த எண்ணம் வருமா வராதா? இந்த மாற்றத்தை யார் கொடுக்குறா? மனுஷனா? தானியேல் சொல்றாரு, எங்கள் தேவனுக்கு போதும், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. அவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தை என்ன சொன்னாரு? நீ சிறைப்பட்டு இருக்கிறப்பா, நீ என் சொல்ல கேளாம போய் இதுக்கப்புறமா என் சொல்ல கேளு. எப்படி கொண்டு வர கன்வே பண்றாரு? இது வரைக்கும் கேட்கல, இதுக்கப்புறமா அது கேளு. ஆனா விடுதலை கொடுக்க மாட்டேன், ஆனா வாழ்க்கையை உயர்த்துறேன். விடுதலை கொடுக்க மாட்டேன், வாழ்க்கையை உயர்த்துறேன். நாம் செய்ததான சகல பாவங்களுக்கும் தண்டனை உண்டு, ஆனா தண்டனைக்குள்ள ஒரு கிருபை உண்டு. தண்டனைக்குள்ளதான் இருப்போம், நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்க மாட்டோம், நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்க மாட்டோம், தண்டனைக்குள்ளதான் இருப்போம். ஆனாலும் ஒரு
சுலபமான ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுவார்? வாழ வைப்பார். இப்போ அடிமையே போன தானியேல் அரச ஸ்டேஜுக்கு மாறி இருக்காரு, ஆலோசகராக மாறி இருக்காரு, கௌரவ ஆலோசகராக ப்ரமோஷன் எடுத்திருக்காரு. எப்படி? ராஜாவுக்கு ஐஸ் வச்சா? இல்லை அங்கே இருக்கிறதான காவல் அவங்களுக்கெல்லாம் ஐஸ் வச்சா? இல்லை, எதுவுமே பண்ணலை. கர்த்தருடைய வார்த்தை என்ன? நீங்கள் என்னை நோக்கி என்ன பண்ணுங்க? விண்ணப்பம் பண்ணுங்க. நான் உங்களை வீடு கட்ட வைக்கிறேன், நான் உங்களை குடியிருக்க வைக்கிறேன். நீங்கள் 5, 6, 7 வசனங்கள். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவளின் கனிகளை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கும் பெண் கொண்டு உங்கள் குமாரத்திகளுக்கு புருஷன் கொடுங்கள். இவர்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாக இருக்கையில் உங்களுக்கு மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க விடாதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரனுக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய சேனையின் கர்த்தர். இப்போ 8வது வசனத்தில் அவர் கன்வே பண்ணுகிற வார்த்தை என்ன? இதுவரைக்கும் நீ செஞ்சதை செய்யாத, இதுவரைக்கும் செஞ்சதை பொய்யான ஆளுக்கு என்ன பண்ண செவி கொடுக்காத, குறிகாரனுக்கு செவி கொடுக்காத, குடிகாரனுக்கு செவி கொடுக்காத. நீ செவி கொடுக்க வேண்டிய ஒரே ஆள் யாரு? நான் மட்டும்தான். உன் தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்று அழைக்கப்படுகிற என் ஒருவருக்கு மாத்திரம் உன் செவியை சாய், நான் உன்னை கட்டுறேன். இன்னைக்கு அநேகர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் விழுந்துட்டேன், என்னை தூக்கி விடுவதற்கு எனக்கு மனித உதவி வேணும், அதற்கு அந்த மனிதனை நான் என்ன பண்ணணும்? கெஞ்சணும், அவனுக்கு நான் முகஸ்துதி செய்யணும், அவன் கூப்பிட்றப்பெல்லாம் நான் ஓடணும், அவன் என்னைய பார்க்குறப்பெல்லாம் அவனுக்கு நான் மரியாதை செலுத்தணும், சிரிக்கணும், சல்யூட் வைக்கணும், ஏஞ்சி நிற்கணும், கையை கட்டி நிற்கணும், கையை கூப்பி வணக்கம் வைக்கணும். இத்தனை நெருக்கடி இருக்கு, இத்தனை நெருக்கடி இருக்கு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ மனுஷனை ஐஸ் வைக்காதப்பா. நீ விழுந்துட்ட, நீ சிறைப்பட்டுட்ட, நீ அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு மனுஷன் என்ன பண்ணாத? ஐஸ் வைக்காது. யோசேப்பு அப்படி தான் மனுஷனுக்கு ஐஸ் வச்சார். யோசேப்பு அப்படி தான் ஐஸ் வச்சார். ஆனால் கடைசியில் அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டு போயிட்டான். எனக்கு தேவன் கொடுத்ததான வார்த்தையினால நான் சிறைப்பட்டுட்டேன், என் சிறையிருப்பை மாற்றுறது மனுஷனால தான் முடியும்னு நினைக்காதீங்க. யோசேப்பு அப்படி தான் நினச்சிருப்பார். நான் சிறைப்பட்டுட்டேன், பட் இவனுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன், எனக்கு என்ன பண்ணுவான்? என் பேர் நினைவாக இருந்து எனக்கு உதவி செய்வா, நான் விடுதலை ஆயிடுவேன்னு நினச்சாரு. எத்தனை வருஷம் ஆச்சு? கடைசியில் 2 வருஷம் ஆச்சு. 2 வாரம் ஆனாலும் பரவாயில்ல, 2 மாதம் ஆனாலும் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் யாருக்கு ஞாபகம் வரல? பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்தது யாருக்கு? கர்த்தருக்கு. அவருக்கு ஞாபகம் வரப்போ அவர் ராஜாவுக்கு சொப்பனம் கொடுத்து, ராஜா தூக்கத்தில் எழும்பி உட்காந்துருந்து ஐயோ அம்மம்மா அவன் கத்தி சொப்பனத்துக்கு எவன்டா வியாக்கியானம் பண்றவனு ஊர் முழுக்க தேடி பார்க்குறப்ப தான் யோசேப்பு கண்ணில் படுறான். என் சிறையிருப்பு பட்ட வாழ்க்கையில என் சிறையிருப்புக்குள் நான் சந்தோஷமா இருக்க யார் தேவை? எனக்கு வருமானம் இல்லைங்க, எனக்கு வேலை இல்லைங்க, எனக்கு சம்பாத்தியம் இல்லைங்க, நான் ஆசைப்பட்டதை வாங்குறது எனக்கு பணம் இல்லைங்க, எனக்கு மற்றவங்கள மாதிரி ஆடம்பரமாக வஸ்திரம் மாற்ற தெரியாதுங்க, எனக்கு திருமணங்களுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் போட்டு போக தெரியாதுங்க, எனக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு எதுவுமே இல்லைங்க, நான் ரொம்ப ஏழ்மையான மனுஷங்க. ஆனால் அந்த ஏழ்மைக்குள் சந்தோஷம் எப்படி வரும்? இன்றைக்கு அந்த ஏழ்மையை பார்த்தா வெறுக்கிறாங்க எல்லாம். ஏன்னா ஏழ்மைக்குள்ள சந்தோஷமே இல்லை, ஏழ்மைக்குள்ள சந்தோஷமே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு இன்னைக்கு உலகம் வந்துருச்சு. கிறிஸ்தவர்களும் வந்துட்டாங்க. சந்தோஷம்னா என்ன? எல்லாமே இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், 4 பெட்ரூம் இருக்கணும். ஆனால் பெட்ரூமில் தூங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அல்லேலூயா, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வீட்டை கட்டி வீட்டில் வாழ ஆளுன்னா வீடை கட்டி யாருக்கு? காற்றுல விட்டு காற்றுல விடுறதுக்கா? வாழ்கிறதுக்கு மனுஷன் வேணும், மனுஷனுக்கு தான் வீடு வேணும். வீட்டுக்கு மனுஷன் தேவையில்லை, மனுஷனுக்கு தான் வீடு. இன்றைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு வீடு கட்டினா போதும் ஆண்டவர். சரி, வாழ்கிறதுக்கு ஆள் வேணுமா வேணாமா? வேணும். தூக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? வீட்டை கட்டிட்டு வித்துட்டு போக வேண்டியதான் இருக்காது, அதுக்கு ஏன் கட்டிக்கிட்டு? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ வீடு இருந்தால் தான் நல்ல மனுஷன் நினைக்கிறோம். கல்யாணத்துக்கு போகிறப்ப ஒரு பட்டு புடவை,
இடுப்பு தொப்புள் வரைக்கும் அந்த நகை, அதுக்கு பேர் என்னம்மா, ஆரமாக ஒட்டியானம்மா, என்னமோ கருமம் இருந்துட்டு போட்டோம். இவ்வளோ தூரத்துக்கு தொங்க விட்டுக்கிட்டு ஜிங்குடு 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 ஜிங்குன்னு போனாதான் மரியாதை. புருஷன் எப்படி வச்சுருக்கான் பாரு என்னைய. அவன் குடிகாரப்ப என்னமோ வச்சுட்டு இருந்திருப்பான், அதுக்கு என்ன பண்ணுறது? ராத்திரி அவன் குடிச்சிட்டு மிதிக்கிற மிதி அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த அம்மா இவ்வளோ தூரம் தொங்க விட்டு போறச்சா, அந்த நகையினால அவன் புருஷன் நல்லவனு கிடையாது. ஏதோ வாங்கி கொடுத்துட்டா அந்த அம்மா பத்திரமா வச்சிருக்கு, என்னைக்காவது பறி போகும் அந்த அம்மாவுக்கு தெரியாது. நினப்பு என்ன? ஒரு நல்ல பட்டு புடவை, அதுலேயும் கட்டாத புடவையாக கட்டிக்கிட்டே போகணும். கலர் இருக்கா? இல்லை. கட்டாத புடவைய கட்டிட்டு போகணும், போடாத நகையை போட்டுட்டு போகணும், மாட்டாத செருப்பை மாட்டிட்டு போகணும். நல்ல வேலை குடியிருக்காத வீட்லேயே இன்றைக்கி திரும்ப என்ன பண்ணக்கூடாது, குடியிருக்கக்கூடாது, வேறு வேறு வீடு மாற்றணும் மட்டும் இன்றைக்கி யார் மனசுலையும் வரல. வந்திருந்தா இன்றைக்கி பாதி ஆம்பளைங்க வாழ்க்கை என்ன இருக்கும்? கிட்னியை விற்று ஹார்ட்டை விற்று போயிருக்கு என்கிட்ட. சரி, கர்த்தர் நல்லவர், அதெல்லாம் நம்ம எதுக்கு, நமக்கு தேவையில்லாத பேச்சு. நம்ம பிரசங்கத்துக்குள்ளே போவோம். அப்போ இப்படியெல்லாம் இருந்தால் தான் என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு யார் நினைக்கிறா? உலகம் நினைக்குது. அந்த நல்ல வாழ்க்கைக்கு நம்ம யாரை கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? உலக மனுஷங்களை. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ சிறைப்பட்டாலும், நீ அடிமைப்படுத்தப்பட்டாலும், நீ கீழ்ப்படுத்தப்பட்டாலும், நீ தள்ளப்பட்டவனாக இருந்தாலும், நீ தூக்கி எறியப்பட்டவனாக இருந்தாலும், நீ தூக்கி எறியப்பட்ட இடத்துல இருந்து என்னைய மட்டும் கூப்பிடு. எனக்கு உதவிக்காக நான் மனுஷனை கெஞ்சக்கூடாது. அதான் தேவன் சொல்கிறாரு, நீ பாபிலோனில் போய் கையேந்தி நிற்காத. உன்னை சிறையிருப்பு போட்டு அனுப்பிட்டேன், நான் சிறையிருப்புக்கு அனுப்பிட்டேன். நீ அங்கே போய் யாருக்கையும் எதிர்பார்க்காத, யார்ட்டையும் உட்காந்து என்ன பண்ண கெஞ்சிக்கிட்டு இருக்காத. ப்ளீஸ் எனக்கு தயவு பாருங்கள், ப்ளீஸ் எனக்கு வேலை கொடுங்க, ப்ளீஸ் என் பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு போடுங்க, ப்ளீஸ். அந்த வார்த்தையை கெஞ்சாதன்றார். அப்போ என் தேவன் நம்மள எத்தனை வைராக்கியமாக இருப்பார்? என் தேவன் நம்மள எத்தனை வைராக்கியமாக இருப்பார்? இன்றைய கிறிஸ்தவர்கள் நாமல் இப்படிப்பட்ட கெஞ்சல் கெஞ்சாமல் இருக்கிறோமா? கெஞ்சக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறார். ஏன் வீடை கட்டுவேனார், ஏன் தோட்டத்தை போடுனார், ஏன் கனிகளை சாப்பிடுனாரு. நீ கெஞ்சாத. என் ஜனம் என்னைக்கும் போசிக்கிறதா தான் இருக்கணும், எங்க சிறையிருப்பில் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த அந்த வார்த்தை தான் எனக்கு இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. போனதே சிறையிருப்பு, ஆனால் அங்கே சுதந்திரமாக வாழணும், அங்கே சந்தோஷமாக வாழணும், அங்கே பெருமையாக வாழணும். நான் உன்னை வாழ வைக்கிறேன், நான் உன்னைய வாழ வைக்கிறேன், பட் எனக்கு நீ கீழ்ப்படி, அது மட்டும் போதும். எருசலேமில் செஞ்ச எதையும் பாபிலோனில் செய்ய மாட்டேன், எனக்கு உத்தரவாதம் கொடு, நான் வாழ வைக்கிறேன். ஆனால் சிறையிருப்பை மட்டும் மாற்ற மாட்டேன். அது 70 ஆண்டு காலம் நீ அங்கே தான் இருந்தாகும். அதுக்கப்புறமா வெளியே வந்து மற்ற காரியத்தை என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். நீ 70 ஆண்டு காலம் உயிரோடு இருப்பதற்கு, நாம் சிறைப்பட்ட காலத்தில் உயிரோடு இருப்பதற்கு, நாம் பலவீனப்பட்ட காலத்தில் பலத்தோடு இருப்பதற்கு, நாம் ஒன்றுமில்லாத பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஒரே ஒரு வழிவாசலை தேவன் காண்பிச்சு கொடுக்குறாரு. நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. இந்த காரியத்தை தானியேல் பண்ணதுனால தானியேலை தேவன் உயர்த்திக்கிட்டே இருக்கார், உயர்த்திக்கிட்டே இருக்கார். சிறையிருப்பு தான், ஆனால் தானியேலை பார்த்தா ஒரு சிறைப்பட்ட மனுஷன் மாதிரி இருக்க மாட்டார். அவர் நேபுகாத்நேச்சார்ட்ட போய் ஆலோசனை சொல்லிருப்பார். நேபுகாத்நேச்சார், அது அப்படி வந்தால் நல்லா இருக்கு, அது மாற்றிக்கங்க. ஆலோசனை யார்கிட்ட கேட்குறாங்க? தானியேல்கிட்ட. தானியேல் யாரு? அடிமை. அடிமைகிட்ட போய் அரசன் ஆலோசனை கேட்கலாமா? கேட்குறானா? அந்த அடிமைக்கு ஞானம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த அடிமைக்கு தயவு எங்கேருந்து வந்துச்சு? அந்த அடிமைக்கு கிருபை எங்கேருந்து வந்துச்சு? அந்த அடிமைக்கு ஸ்தோத்திரம் உதவி எங்கேருந்து வந்துச்சு? பரத்திலிருந்து மட்டுமே வந்திருக்கு. அதனால தான் சங்கீதக்காரன் தயவு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன பண்ணுவேன்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வத்தினருக்கு என்ன பண்ணும்? ஒத்தாசை வரும். நான் எங்கே இருக்கிறேன்றது முக்கியம் இல்லை, யாரை கூப்பிட்றேன்றது தான் முக்கியம். அல்லேலூயா. பாதாளத்தில் இருந்தாலும், பள்ளத்தாக்கில் படுக்க போட்டிருந்தாலும், சிறையிருப்பில் இருந்தாலும், பலவீனங்களில் இருந்தாலும், பார்வையற்றவனாக இருந்தாலும், தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும்போது விடுதலை வருமா வராதா? வரும். பார்வையற்றவன், ஆனால் கூப்பிட்டது யார? தாவீதின் குமாரனை. நம்ம யாரை கூப்பிடுறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படியான இருக்கட்டும், வாழ்க்கை எப்படியான இருக்கட்டும். சில பேர் சொல்லுவாங்க, அவன் பண்ண பாவத்துக்கு தண்டனை தேவைதான் அவனுக்கு. ஆனால் தேவன் அப்படி சொல்கிறது. நான் நிறைய பேரை சொல்லியிருக்கேன், ஆனால் இன்றையிலேருந்து நான் அதை மாற்றிக்க விரும்புகிறேன். அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது அவனுக்கு தேவை தான். அவன் அப்படி பண்ணால அவன் அப்படி தான் தேவன் போட்டு மிதிக்கணும். நான் சொல்லியிருக்கேன். நீ எந்த வார்த்தையை வாயிலேருந்து தேவன் என்ன பண்ணணும்? மாற்றணும். ஜோம் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் ஸ்தோத்திரம் தாவீது சொல்கிறார், சாரி தேவன் சொல்கிறாரு, அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் அந்த தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? லெகுவாக இருக்கணும்.
அவன் பண்ண தண்டனைக்கு, சரி தப்புக்கு தண்டனை தேவைதான். ஆனால் அந்த தண்டனைக்குள்ள அவன் வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது? நரகமாக இருக்கக்கூடாது, லெகுவாக இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் லெகுவாய் மாற்றி நம்மை கட்டுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது. அல்லேலூயா. அதனால் நம்ம தப்பு பண்ணிட்டு தண்டனை பெற்றுக்கிட்டு தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தெல்லாம் நினைக்காதீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், அவங்க எதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, இன்னமும் சிறையிருப்புக்குள்ளே தான். இப்போ வரைக்கும் அவங்க பேர் என்ன? அடிமைகள் தான். ஸ்தோத்திரம். நமது அண்டை தேசமாகிய இலங்கை தேசத்திலிருந்து தமிழகத்தில் வந்து வாழ்கிறவங்களுக்கு இன்னைக்கு என்ன பேர் தான் வச்சிருக்கிறாங்க? என்ன பேர்? அந்த பேர் யாராவது மாறி இருக்கு அது வரைக்கும்? ஆனால் அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்களா இல்லையா? இலங்கை மக்கள் நல்ல வீடு கட்டுறாங்களா இல்லையா? இலங்கை மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்களா இல்லையா? இலங்கை மக்கள் நல்ல கார் வச்சிருக்காங்களா இல்லையா? ஆனால் அவங்க பேர் என்ன வரைக்கும்? அப்போ இஸ்ரவேல் என்ன வாழ்க்கை தான் அவங்க பேர் என்னங்க? அது மாறினா அவன் திரும்ப எங்கே போகணும்? அவன் சொந்த தேசத்துக்கு போனாதான் அவன் அடிமை அல்ல, அவன் சுதந்திரவாளி. ஆனால் நீ அடிமைப்பட்ட தேசத்தில் நீ சுகமாக இருக்கணும்னா அதுக்கு என் கிருபை உனக்கு தேவை. அவ்வளோதான். தப்பு பண்ணிட்டேன், தண்டனை அனுபவிச்சு செத்து போகிறேன் அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. வாழணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் அவர் இரக்கத்துக்காக, அவர் கிருபைக்காக விண்ணப்பம் பண்ணும்போது நம்மை வீடு கட்டி, நமக்கு தோட்டங்களை வாங்கி, தோட்டங்களை நட்டு, கனிகளை புசிக்க வைத்து, கல்யாணம் பண்ண வச்சு, பிள்ளைகள் பெற்றெடுக்க வைத்து, அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து, ஒரு நல்ல பெருக்கத்தை தேவன் என்ன பண்றார்? கொடுக்கிறார். அந்த பெருக்கத்துக்கு தேவ கிருபை தேவை. அப்ப பாபிலோன்லயும் ஆறுதல் வரும்னா நமக்கு வருமா? வராது. அடிமையாய் போனவங்களுக்கே ஆறுதலை தேவன் கொடுப்பாருன்னா நமக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? நம்ம வாழ்க்கையை கட்டுவாரா? கட்ட மாட்டாரா? நமக்கு ஒரு வீட்டை கட்டுவாரா? கட்ட மாட்டாரா? அதுக்கு என்ன தேவை? அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் போதும். அந்தி சந்தி மதிய வேலை தானியல் பண்ணது போல 3 வேளை பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். எவ்வளவு பலவீனம், போராட்டங்கள். நேற்று சதீஷ் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவர் பாட்டுக்கு போட்டு அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ பாவம் எப்படி நினச்சிக்க போகிறாங்களோன்னு நினச்சி நானும் யோசித்தேன். அப்புறம் அவரும் பாவம் சொல்லிட்டார் அந்த வார்த்தையை. நான் ஒன்றும் சொல்லலை. சரி இருக்கட்டும், ஆண்டவர் பேசுகிறப்ப நம்ம ஏன் குறுக்க தடை பண்ணுவானே? நம்மளும் அதை தான் அடுத்து பேச போகிறோம். முந்தியும் பேசினாலும் பிந்தியும் அதான் நான் பேச போகிறேன். சரி, கர்த்தர் பேசுறான்னு விட்டாச்சு. அப்போ ஏன் திரும்ப திரும்ப தேவன் நம்மள்ட்ட இதே வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் முட்டுறாரு? ஏன் இதே வார்த்தை வந்து நிற்கிறாரு நம்மள்ட்ட? இதை தாண்டி ஏன் போக மாற, தாண்டி ஏன் இறங்க மாற, அதிலே நிற்கிறாரு. கீழ்ப்படி கீழ்ப்படி விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஒப்பு கொடு. கீழ்ப்படி விண்ணப்பம் பண்ணு, ஒப்பு கொடு. கீழ்ப்படி விண்ணப்பம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஒப்பு கொடு. எனக்கு முக்கியத்துவம் கொடு. இதே தான் ரொட்டீன். ஏன் அதுக்குள்ளேயே நம்மளை ஒரு சர்க்கிள்லேயே வச்சிருக்காரு? அதுல இருந்து நம்ம மாறினாதான் நம்மளை அடுத்த சர்க்கிள்குள்ள என்ன பண்ணுவார்? அலோவ் பண்ணுவார். அடுத்த கட்ட ஆசீர்வாதம் வேணும்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஸ்கூல் முடிச்சவங்க அடுத்த கட்டம் எங்கே தான் போகணும்? காலேஜ் போகணும். காலேஜ் முடிச்சவங்க அடுத்த கட்டம் எங்கே போகணும்? வேலைக்கு போகிறவங்க அடுத்த கட்டம் எங்கே போகணும்? திருமணம். திருமணமான அடுத்த கட்டம் என்ன? அடுத்து குடும்பம், அந்த தகப்பன் தாய் பிள்ளைகள் சொன்ன. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பேரம்பேத்தி. போகணுமா போகக்கூடாதா? இதில் எங்கேயும் போகாமல் குழந்தையிலே இருந்தா, வளர்ச்சி இருந்தா எல்லாம் நடக்கும். தேவனுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தா எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. தடை பண்ணப்பட்டாலும் தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக போகிறார். தடைகளை உடைப்பவர் நமக்கு முன்னாக போகிறாரா? எப்படி போகிறார்? எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு போவார். நம்ம பின்னாடியே கம்முன்னு போனா போதும். அடிமையா இருந்தாலும் சிறைப்படுத்தப்பட்டாலும் எங்க இருந்தாலும் தேவனை நோக்கி பிதாவே என்று நோக்கி கூப்பிடும்போது நமக்கு ஒரு லெகுவான வாழ்க்கையை நமக்கு உதவியாக அவர் என்ன பண்ணுகிறாரு? தருகிற தேவனாய் இருக்கார். இது சிறையிருப்புக்குள் மட்டும்தான். இது சிறையிருப்புக்குள். விடுதலை ஆனதுக்கப்புறம் வாழ்க்கை மாறும். விடுதலை ஆனதுக்கப்புறம், ஆனால் விடுதலை ஆகிற வரைக்கும் என்ன வேணும்? ஜீவன் வேணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சிறைப்பட்டு போகிறேன்னு வச்சுக்காங்க,
எனக்கு இது மாதிரி 70 ஆண்டு காலம் சிறையிருப்பு கொடுக்குறாங்க, எனக்கு வயசு இப்போ ஒரு 30 ஆயிருச்சு, 70 ஆண்டு காலம் முடிகிறப்ப நான் உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேனா? இருக்கு. ஏன்னா எனக்கு பலத்தின் மிஞ்சின 80, அது தானே 70, அதுக்கு மேலே இருக்க மாட்டேன். எனக்கு 100 வயசு ஆகிறப்ப தான் நான் என்ன பண்ணுவேன்? விடுதலை ஆகுவேன். இப்போ நான் 100 வயசு வரைக்கும் திருமணம் பண்ணாமல், எனக்கு பிள்ளைகள் இல்லாமல் நான் வாழ்ந்து செத்து போனால் என் பேருக்கு என்ன அர்த்தம் இருக்குது? என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு அர்த்தமும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? சிறைப்பட்டு போன ஒவ்வொருடைய வாழ்க்கையின் அந்த அர்த்தத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஏற்படுத்துகிறேன். நீங்கள் போங்க, உங்களை நான் வாழ வைப்பேன். நீ மரித்தாலும் உன் சந்ததியை மறிக்காமல் என்ன பண்ணுவேன்? நான் வெளியே கொண்டு வருவேன். உன் சந்ததி மறிக்காமல் இருக்க இன்றைக்கு நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. உன் சந்ததியை நான் பெருக்கி, நீ சிறைப்பட்ட தேசத்தில் உன்னை நான் மீண்டும் வீடுகளை கட்டி, தோட்டங்களை வைத்து, கனிகளை புசித்து வாழ வைக்கிற தேவன் நான். உன் சந்ததி விடுதலையாக வேண்டும் என்றால் நீ என்னை நோக்கி பார். என்னை நோக்கி பார். யார் விடுதலையாக? என் தலைமுறை விடுதலையாக. ஒருவேளை எனக்கு 1 வயசா இருந்தா, நான் வெளியில் வரப்ப எனக்கு எத்தனை வயசா இருக்கும்? 71 வயசா இருக்கும். பட் எனக்கு 70 வயசுல நான் உள்ள போயிருந்தா, நான் வெளியே வரப்போ உயிரோட இருக்க மாட்டேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகும் போது நீங்கள் குறுகினவர்களை அல்ல, பெருகினவர்களாய் போகணும். நீ பெருகினவர்களாய் போறதுக்கு என்னை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி ஒரு வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நெருக்கத்திலையும் பெருக்கம்னு வச்சுக்காங்க. அல்லேலூயா. நான் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் நான் பெருகணும்னா யார் தான் வேணும்? கர்த்தர் தான் வேணும். பாபிலோனிலும் கர்த்தருடைய வார்த்தை, என் நெருக்கத்திலும் என்னை பெருக்குகிறவராக அவர், நான் பெருகிறவனாக என்னை என்ன பண்றார்? மாற்றுகிறார். இன்றைக்கு ஸ்தோத்திரம், அநேகருடைய வார்த்தைகள் இப்படி வந்திருக்கும். இதற்கு மேல இது முடியாது, இதுக்கு மேல உருவாக முடியாது, இதுக்கு மேல ஆசீர்வதிக்கப்பட முடியாது, இதுக்கப்புறம் வீடு கட்ட முடியாது, இதுக்கப்புறம் திருமணம் நடக்காது, இதுக்கப்புறம் வாழ்க்கை உருப்படாது, இதுக்கப்புறம் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு முற்றுப்புள்ளி வச்சாலும் என்னை நோக்கி கூப்பிட உன்னை விடுதலை ஆக்குறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சது யாரு? இப்ப கர்த்தர். 70 ஆண்டு காலம் முற்றுப்புள்ளி என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டார். இந்த 70 ஆண்டுகள் என்ன பண்ண முடியாது வெளியில. ஆனா எருசலேம்ல இருந்து பாபிலோனுக்கு ஒரு நிருபம் போகுது. எருசலேம்ல இருந்து, தேவனுடைய நகரத்திலிருந்து, தேவனுடைய சமூகத்திலிருந்து, தேவனுடைய ஆலயத்திலிருந்து, கர்த்தருடைய பிரசன்னம் தங்கி இருந்த எருசலேம் நகரத்திலிருந்து ஒரு தூது போகுது, ஒரு லெட்டர் பாஸ் ஆகுது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல. உன் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி என்று சொன்னார்களா? நீ முற்றுப்புள்ளி என்று நினைக்காத, நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, நான் உன்னை பெருக பண்றேன். இன்றைக்கு யார் யாருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை இன்னைக்கு மனுஷங்க கொடுத்துருப்பாங்கன்னு தெரியாது. நம்மளை பெற்ற தாய் தகப்ப நம்மளை பார்த்து சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான் அவன் வாழ்க்கை, போ, நீ உன்னெல்லாம் யார் காப்பாற்ற போறா தெரியல. கர்த்தர் இருக்கார். நான் சிறைப்பட்டாலும், நான் அடிமைப்பட்டாலும், நான் பலவீனப்பட்டாலும், நான் ஒதுக்கப்பட்டாலும், எனக்கு அடிமை என்ற பெயர் சூடப்பட்டாலும், என்னை பெருக வைக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இதற்கு மேல முடியாதுன்னு யார் யாருடைய வாழ்க்கையில யார் யார் சொன்னாங்களோ, கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. காலம் சிறையிருப்பா இருந்தாலும், வாழ்க்கை சிறையிருப்பா இருந்தாலும், வாழ வைக்கிற கர்த்தர் உயிரோடு என்ன பண்றாரு? இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நெருக்கத்திலையும் பெருக்கம் வேணுமா? பாபிலோன்லையும் ஆறுதல் வேணுமா? வெறுமையா பணத்துல வீடு கட்டணுமா? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. அவர் நம்மை கட்டுவார். அவர் நம்மை கட்டுவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்துல? கண்களை மூடி தேவ கரத்துல ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையும் பாபிலோனுக்குள்ளதாப்பா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையும் சிறையிருப்புக்குள்ளதாப்பா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையிலையும் கட்டப்பட்டுதாப்பா இருக்கு, என்னுடைய வாழ்க்கையும் இது போலதான் இருக்கு. ஆண்டவரே, உமக்கு விரோதமா பாவம் செஞ்சதுனால இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். என் வாழ்க்கை இப்படியே போயிடும் நினைச்சேன். ஆனா கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசியிருக்கிறீங்க. என் வாழ்க்கை இப்படியே இருக்க போறதில்லை, என் வாழ்க்கை இப்படியே இருக்க போறதில்லை. விண்ணப்பம் பண்ணும்போது வாழ வைக்கிற கர்த்தர், விண்ணப்பம் பண்ணும்போது வாழ வைக்கிற கர்த்தர். ஓ, நெருக்கத்திலையும் பெருக்கத்தை உருவாக்குகிற கர்த்தர், பாபிலோன்லையும் ஆறுதல் வர பண்ணுகிற கர்த்தர், பாபிலோன்லையும் தீர்க்கதரிசனத்தை வர வைக்கிற கர்த்தர், நான் சிறைப்பட்ட இடத்திலையும் எனக்கான ஆறுதலை அனுப்புகிற கர்த்தர். ஓ ராமானா ஷாத்தர பௌதரி படகதரனமான். சிறைப்பட்டு போன ஓ தேவ சபையே,
சிறைப்பட்டு போன தேவ ஜனமே, சிறைப்பட்டு போன ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் தேவனுக்கு நேராக கட்டி எழுப்புவதற்கு, சிறைப்பட்டு போன பொருளாதார வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு, சிறைப்பட்டு போன குடும்ப உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு, சிறைப்பட்டு போன விஸ்தாரமற்ற காரியங்களை விஸ்தாரமாக்குவதற்கு தேவ கரத்தை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம்ப்பா, உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம்ப்பா, உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம்ப்பா. ஒரமானா ஷாக்காரா பௌதரி படா ஹதரானமானா ரிகா பாபா லாகாதூரோ ரிகாதாக ரணமான ஷாகரி படாகாதாக ரணமா ரபா பாபா லாகாதாக ரணமானா. ஆவியானவரே, எங்களை கட்டுவீராக, எங்களை கட்டுவீராக. வீட்டை கட்டு, தோட்டத்தை நாட்டு, கனிகளை புசி, உன் குடும்பம் விஸ்தாரமாகும் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீரே. இந்த 32வது நாளிகையிலும் தேவன் எங்களோடு பேச இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எஸ், எங்கள் சிறைப்பட்டு போனாலும், நாங்கள் சிறைப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே இருந்தாலும், நிச்சயம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாங்கள் விண்ணப்பிக்கும் போது எங்கள் சிறையிருப்புக்குள்ளே எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீரே. நான் ஒடுக்கப்பட்ட இடத்துல என்னை கட்டுகிறவராய் இருக்கிறீரே. நான் தள்ளப்பட்ட இடத்துல என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எஸ் ஜீசஸ், உமக்கு நன்றி, 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 நன்றி. நல்ல தகப்பனே, இந்த 32வது நாளிலும் உடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட சிறையிருப்புக்குள் இருந்தாலும் அவர்கள் விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் பெருக பண்ணுவீராக. மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.